முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 7 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக மாத்திரம் உப்பு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் தடவிக்கலாம். முட்டையை அதில் சேர்த்துடலாம். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் இதை வச்சுக்கலாம். மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் அந்த முட்டை வேகணும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டை நல்லாவே வெந்திருக்கு. சைடில் கத்தியை வச்சு இது போல் குத்தி விட்டுட்டு நம்ம இது போல் ஒரு தட்டில் தட்டி எடுத்துக்கலாம். முட்டை நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் சீரகம், பட்டை, கிராம்பு, ஒரு இலை சேர்த்துருக்கேன். வெங்காயம், பூண்டு கொஞ்சத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி சேர்க்குறேன். நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முட்டையில் ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கணும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி.